ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா. திருரத்தம் ஆகுமா ஆகுமே ஆற்றலாலும் அல்ல அல்ல சக்தியாலும் அல்ல அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே செங்கடல் பாதையாய் ஆகுமா ஆகுமே செத்தவர் உயிர்த்தெழல் ஆகுமா ஆகுமே செங்கடல் பாதையாய் ஆகுமா ஆகுமே செத்தவர் உயிர்த்தெழல் ஆகுமா ஆகுமே சிங்கமாடு நட்புறவு ஆகுமா ஆகுமே சிறைவாழ்வு நிறைவாழ்வு ஆகுமா ஆகுமே ஆற்றலாலும் அல்ல அல்ல சக்தியாலும் அல்ல அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே பாவிகள் மீட்பு பெறல் ஆகுமா ஆகுமே பாலைவனம் சோலைவனம் ஆகுமா ஆகுமே பாவிகள் மீட்பு பெறல் ஆகுமா ஆகுமே பாலைவனம் சோலைவனம் ஆகுமா ஆகுமே திருச்சபை ஓருடல் ஆகுமா ஆகுமே திருச்சுதன் ஆவியால் ஆகுமா ஆகுமே ஆற்றலாலும் அல்ல அல்ல சக்தியாலும் அல்ல அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா ஆகுமே. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, ஞாயிறை நோக்கி நடப்போம் என்கின்ற வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்று நாம் பொது காலத்தின் 16ஆம் ஞாயிறில் காலடி பதித்திருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் எமக்கு தருகின்ற செய்தி என்னவெனில், இறைவன் ஒருபோதும் முறைகேடாக தீர்ப்பு வழங்குவதில்லை. அவர் நம்மீது இரக்கமும் அன்பும் கொண்டவர் என்பதை எமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இறைவன் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதனால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றார். அவர் மிகுந்த பொறுமையோடும் காத்திருப்போடும் எம்மை ஆள்கின்றார். இதனை ஆழமாக இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. உலகிலே தீமை அல்லது கெட்டவைகள் பெருகுகின்ற போது கடவுள் ஏன் இவர்களை உடனே தண்டிக்கவில்லை என்ற கேள்வி நமக்குள்ளே எழலாம். ஆனால் இறைவனது இரக்கம் எவ்வாறெனில், நல்லவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது என்பதே ஆகும். தீமையானவர்கள் மனம் மாற ஒரு வாய்ப்பை தருவதாகவும் கடவுள் இறுதி வரை பொறுமையோடு காத்திருக்கின்றார். உலகிலே தீமைகள் தற்காலிகமாக வெல்வது போன்று தோன்றினாலும் உலக முடிவில் இறைவனின் தீர்ப்பு நிச்சயம் உண்டு. நீதியுள்ளவர்கள் அவற்றிற்கான வெகுமதியை பெறுவார்கள்.
ஆகவே அன்புமிக்க உறவுகளே, எமக்குள் இருக்கின்ற இறைவனின் ஆவி நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ எமக்காக பரிந்து பேசுகின்றார். இந்த சிந்தனையுடன் இறைவனில் நிலைத்து வாழ வரம் வேண்டி செபிப்போம். திருவைக்காக வழிகாட்டும் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்ற வார்த்தைக்கேற்ப ஒற்றுமையின் ஆவியை பெற்று இறையாட்சியின் உயிர் துடிப்புள்ள சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுவோம். மேலும் இளைஞர் மற்றும் கிறிஸ்தவ வாழ்வுக்காக புதுப்பிக்கும் இறைவா, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என்ற வாக்குக்கேற்ப எம் பிள்ளைகளும் இளைஞரும் தூய ஆவியின் வழிநடத்தலை பெற அருள் புரியும். அவர்கள் உலக கவர்ச்சிகளில் மயங்காமல் தங்களின் எதிர்கால வாழ்வை நல்வழியில் தேர்வு செய்து நிறைவாழ்வு பெற வேண்டுவோமாக. மேலும் பங்கு மக்கள் மற்றும் குடும்பங்களுக்காக அருள் வளங்களின் உறைவிடமே, அருள் கொடைகள் பல வகைப்பட்டதாக இருந்தாலும் ஆவியானவர் ஒருவரே என்பதை நாங்கள் உணரச் செய்யும். எங்கள் பங்குகளிலும் அன்பியங்களிலும் குடும்பங்களிலும் வாழும் நாங்கள் அனைவரும் ஒரே உடலின் உறுப்புகளாய் இணைந்து செயற்படவும் தூய ஆவியார் தரும் ஒன்றிப்பில் வாழவும் வரங்களை கேட்டு மன்றாடுவோம். மற்றும் உலக அமைதிக்காக அமைதியின் அரசரே, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று நீர் அருளிய தெய்வீக அமைதி இவ்வுலகில் நிலவச் செய்யும். பெந்தகோஸ்தே நாளில் பல்வேறு மொழிகளை பேசிய மக்களை ஒன்றிணைத்தது போல பிரிந்து கிடக்கும் உலகத் தலைவர்களையும் நாட்டு தலைவர்களையும் ஒருமித்த கருத்துக்கும் ஒற்றுமையின் பாதைக்கும் அழைத்து வர வேண்டுவோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். திருப்பாடல் முன்னுரை. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர் எனும் திருப்பாடல். இத்திருப்பாடலில் தாவீது அரசர் இறைவனின் எல்லையற்ற அன்பையும் இரக்கத்தையும் ஆழமாக விவரிக்கின்றார். மனிதர்கள் தவறு செய்யும் பலவீனமானவர்கள் என்றாலும் இறைவன் எப்போதும் நம்மை தேற்றி நல்வழிப்படுத்த காத்திருக்கின்றார் என்பதை இத்திருப்பாடல் உணர்த்துகின்றது. இறைவன் நமக்கு செய்யும் நன்மைகளையும் அவரது மன்னிக்கும் நற்பண்பையும் அவர் காட்டும் பேரன்பையும் உணர்ந்து எம் வாழ்வு அவரோடு ஒன்றிக்க முயல்வோம். பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஏனெனில் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர். வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர். இறைவேல் சினமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம்மடியானுக்கு உமாற்றலை தாரும். உம்மடியாளின் மகனை காப்பாற்றும். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 24 தொடக்கம் 43 முடிய. இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை.
விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவரருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கிக் கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குகிறார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகொட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்று இயேசுவின் செய்தி. இன்றைய நற்செய்தியானது புனித மத்தேயுவின் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நற்செய்தியின் முற்பகுதியில் இயேசு ஊர்கள் நகரங்கள் வாயிலாக நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். அவர் மக்களுக்கு உவமைகள் வாயிலாகவே நற்செய்தியை விளக்குகின்றார். இயேசு கடலோரத்தில் அமர்ந்து கொண்டு மக்கள் கூட்டத்தினருக்கு உவமைகள் வாயிலாக கற்பிக்க தொடங்கினார். விதைப்பவன் உவமை, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமை, கடுகு விதை, புளிப்பு மாவு போன்ற உவமைகள் ஊடாக விண்ணரசை பற்றி அவர்களுக்கு கற்பித்தார். அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு தம் வீடு திரும்பினார். பின்னர் இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் அருகில் வந்து வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை தங்களுக்கு விளக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இயேசு பின்வருமாறு அவர்களுக்கு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் என்றும், வயல்தான் இந்த உலகம் என்றும், நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் என்றும், களைகள் அதாவது புட்கள் தீயவர்களை சார்ந்தவர்கள் என்றும் கூறுகின்றார். மேலும் இந்த உலகின் முடிவு அறுவடை எனவும், அதனை அறுவடை செய்வோர்கள் வானதூதர்கள் எனவும் கூறுகின்றார். களைகள் எவ்வாறு பிடுங்கி எறியப்படுகிறதோ அதே போல உலக முடிவிலும் நிகழும் என அவர்களுக்கு கற்பித்தார். மானிட மகன் தம்முடைய வானதூதர்களை
உலக முடிவில் அனுப்பி நெறிகட்டோரையும் இறையாட்சிக்கு தடையாக உள்ளோரையும் ஒன்று சேர்த்து ஒரே சூளையிலிட்டு ஒருங்கே எரிப்பார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என இயேசு சீடர்களுக்கு கூறினார். இறுதியாக, நேர்மையாளர்கள் எப்போதும் கதிரவனை போல் ஒளியை வீசிக் கொண்டிருப்பார்கள் என்று அவர்களுக்கு கூறியதோடு, கேட்பதற்கு செவிகள் உள்ளோர் கேட்கட்டும் என்று கூறி முடிப்பதை இந்நற்செய்தி எடுத்து எம்புகின்றது. இயேசு எனக்கு தரும் செய்தியானது, கடுகு விதை சிறியதாக இருப்பது போல, மாவில் சேர்க்கப்படும் மாவு சிறியதாக இருப்பது போல, இறைவனுக்காக நான் வாழும் வாழ்க்கையும் வளர்க்கப்பட வேண்டியிருப்பதை ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்துகிறார். என் வாழ்க்கையில் வீசப்படுகின்ற கலைகளை தெரிந்து தவிர்த்து எனக்கு தூயாவியும் வரம் வேண்டும். அன்றாடம் நடக்கும் ஒவ்வொரு சிறு சிறு விடயங்களிலும் கடவுளை நான் கண்டு கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் ஒவ்வொரு சிறிய விசுவாச செயற்பாடுகளூடாக இந்த கடுகு விதையை போன்ற என் செயலை கடவுள் தன் இறையாட்சி பணிக்கு பயன்படுத்துகிறார். ஆகவே இன்றைய தினம் எனக்குள் வீசப்படுகின்ற கடுகு விதையை இனம் கண்டு அதை வளர்ந்து எடுக்க ஆண்டவர் என்னை அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தியானது எனக்கு தரும் செய்தி. இன்றைய நற்செய்தி விண்ணரசு பற்றி சிந்திக்க எனக்கு அழைப்பு விடுக்கின்றது. வயலில் எவ்வாறு களைகள் பயிர்களை பலன்தர விடாமல் செய்வதற்கு முளைக்கின்றதோ, அதுபோல நான் விண்ணரசை பெற்றுக்கொள்ள எவை என்னை தடுக்கின்றது என நான் சிந்திக்க வேண்டும். தீய நண்பர்கள், சமூக வலைத்தளங்களின் தவறான பயன்பாடு என நான் களைகளை என்னுள் வளர்க்கின்றேனா, அல்லது விசுவாசம், இறை நம்பிக்கை, அன்பு, பொறுமை போன்ற பலன்களை கொடுக்கும் விளைநிலங்களாக மாறுகின்றேனா? தீயவைகள் என்னோடு கூட வந்தாலும் அவற்றை களைந்து நல்ல பலன்களை தரும் கதிர்களாக நான் மாற இந்நற்செய்தி எனக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் எமக்கு தரும் செய்தி யாதெனில், வயலில் எவ்வாறு களைகள் கதிரோடு விதைக்கப்படுகிறதோ அதுபோல எம் பங்குகளிலும் உரிமைகள் விதைக்கப்படுகின்றன. இதனால் திருச்சபையின் ஒருமைப்பாடு நிலை குலைகின்றதை நாம் காண்கின்றோம். இங்கு கலைகள் கதிரோடு வளர்ந்தாலும் அதை முதலில் பிடுங்கி எறியவில்லை என கூறுவதன் மூலம் கடவுள் தீயவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உரிய காலம் வரும்போது தீயவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்பதை இந்நற்செய்தி வலியுறுத்துகிறது. நாம் கடுகு விதையை போல் இருக்க அழைக்கப்படுகின்றோம். கடுகு விதை சிறியதாக இருந்தாலும் அது வளர்ந்து பறவைகள் தங்கும் அளவிற்கு பெரிய மரமாக மாறுகின்றது. அதுபோல நாங்களும் ஒவ்வொருவரும் சிறிய பணிகளில் எம்மை அர்ப்பணித்தோம் என்றால் திருச்சபை எனும் மரம் வளர்ந்தோன்றி பலன்களை பிறருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு சிறிதளவு பொலிப்புத்தன்மை ஒரு பாத்திரம் முழுவதுமாக எவ்வாறு மாறுகின்றதோ அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய வார்த்தையை எடுத்துரைக்கும் பணியில் ஈடுபட்டோம். ஆனால் இறைவனின் பணியில் வெற்றியை காண்போம். எனவே இன்றைய நற்செய்தி வெற்றியை காண்போம். எனவே இன்றைய நற்செய்தி எம்முள் இருக்கும் தீயவற்றை களைந்து இறைவனியின் சிறப்புடன் ஆற்றி விண்ணரசை உரிமை சொத்தாக பெற்றுக்கொள்ள உம்மை அழைத்து நிற்கின்றோம். அன்பான தகப்பனே இறைவா, உமக்கு நிறைந்த நன்றிகள் கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தையே, இத்தனை காலமாக எவ்வித ஆபத்துமின்றி எம்மை காத்தீரையா. எங்கள் தொழிலிலும் நீர் எங்களோடு இருந்து எமக்கு சிறந்த தொழிலை கொடுத்து மன நிறைவை எமக்கு அளித்தீரையா. எம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இறையுறவில் வளர செய்தீரையா. அழகான சமூகம், அன்பான குடும்பம் என எண்ணிறைந்த அருள் வரங்களை உமக்கு அருளிய தயவிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, ஒரு சிற்பியாய் நீர் இருந்து அழகிய சிற்பமாய் எம்மை உருவாக்கி இருக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றிகள் தேசையா. ஐயா, அன்பான தகப்பனே, உமக்கு நன்றிகள் கூற வார்த்தைகள் போதாதையா. இதுவரை காலமும் எம்மோடு கூட நடந்து எம்மை வழி நடத்தியது போல இனிவரும் காலத்திலும் பாதுகாப்பாக வழி நடத்த போகும். ஆமென். மரியன்னையின் கரங்களில் எம் ஒவ்வொருவர்
ஒப்படைத்து மன்றாடுவோம். திருச்செவ மாலை ராக்கினியே, சிறந்த நல் ரோசா பூவே, எங்கள் தேசம் மனந்திரும்ப மன்றாடுவீர். எங்கள் தாயே, செல்வத்தாயே, மன்றாடுவீர். திருஜெபமாலை ராக்கினியே, சிறந்த நல் ரோசா பூவே, எங்கள் தேசம் மனந்திரும்ப மன்றாடுவீர். எங்கள் தாயே, செல்வத்தாயே, மன்றாடுவீர். திருஜெபமாலை ராக்கினியே, சிறந்த நல் ரோசா பூவே, எங்கள் தேசம் மனந்திரும்ப மன்றாடுவீர். எங்கள் தாயே, செல்வத்தாயே, மன்றாடுவீர். எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா